முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் கோவையில் பூத் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம். வாக்கு எண்ணும் பணியில் பங்கேற்கும் பூத் முகவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கி அறிவுரை. தற்போது வெளியானவை அனைத்தும் கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு என அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி விமர்சனம். இதற்கு முன்பாக வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்தையும் அதிமுக பொய்யாக்கி உள்ளதாகவும் பேச்சு. இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாங்க, மாற்று கருத்து இல்ல. 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று எல்லா கருத்து கணிப்பு சொன்னது. ஒரே ஒருத்தர் தான் அதெல்லாம் பொய்யை பாட்டுக்கலாம் சொன்னது, ஒரே ஒரு ஆள். யாருன்னா புரட்சித்தலை அம்மா மட்டும்தான். நம்ம தொகுதி மட்டுமல்ல, பொள்ளாச்சி நாடாளுமன்றம் மட்டுமல்ல, கோவை நாடாளுமன்றம், திருப்பூர், ஈரோடு, அதே போல பாத்தீங்கன்னா நீலகிரி எல்லாமே நான் பார்த்து நல்லா இருந்தேன். தமிழ்நாடுக்குள்ளும் நம்முடைய பணி அதிமுக சிறப்பாக இருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக தேர்தலில் அதிமுக தனி அங்கீகாரம் இருக்கும். இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய்யா. அனைத்து தொகுதிகளிலும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. கருத்து கணிப்பை பற்றி கவலைப்படாமல் முகவர்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தார். அம்மாவுடைய எல்லாத்தையுடன் நல்ல வெற்றி நமக்கு வரும். என்ன சூழ்நிலை எப்படி வந்தாலும் கண்டிப்பாக உறுதியா நம்ம பொள்ளாச்சி ஜெயிக்கிறோம், கோயம்புத்தூர் ஜெயிக்கிறோம், திருப்பூர் ஜெயிக்கிறோம், நம்ம பதிபுரா ஜெயிக்கிறோம். அதே போல நீலகிரி, ஈரோடு, தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி தலைமையில வெல்வோம். ஆகவே கருத்து கணிப்பில் எல்லாம் பார்த்துக்கலாம், நிறைய கருத்துக்களை பார்த்துட்டோம். ஆகவே நம்முடைய உழைப்பை மட்டும் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக 200 தொகுதிகள் வெற்றி பெற்று அம்மாவுடைய ஆட்சி மலர். தொகுதிக்கு 0.5% மக்களிடம் மட்டுமே கருத்து கேட்கப்பட்டு கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். எஜமானர்களாகிய மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவை அளித்திடுவார்கள் எனவும் பேச்சு. ஒரு தொகுதிக்கு 0.5% தான் எடுக்கிறாங்க. எவ்வளவு? என்ன நான் சொல்றேன், ஒரு தொகுதிக்கு 100% 0.5%. இப்ப 300 வாக்காளர்னா ஒரு தொகுதியில, அந்த தொகுதியில ஒரு இதுக்கு 500 பேர் அப்படின்னு எடுத்து 3000 பேர் எடுப்பாங்க. 3000 பேர் தான் எடுக்கிறாங்க. 3000 பேர் கருத்து கிடைக்கும். அது 3000 பேர் கூட வராது. 1500 சிலர் வரும், 1000 வரும், 1200 வரும். இதை வைத்து ஒட்டுமொத்தமாக டோட்டல். வரலாற்றை திரித்து கூறுவதை நடிகர் பிரகாஷ் ராஜ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவுறுத்தல். 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருப்பதற்கு கருணாநிதிதான் காரணம் என பேசியிருப்பது நகைப்பை ஏற்படுத்துவதாக ட்வீட். சென்னையின் பல்வேறு பகுதியில் அரைகுறையாக போடப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் வாய்க்கால்களால் மக்கள் அவதி. கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க விடிய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 50% கூட முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, 4 மாதத்துக்கு முன்னாடி, இது மே மாதம், இது இவங்க முன்னாடி சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரியே சொன்னாங்க 100% எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் மழையே நிற்காது, தண்ணியே நிற்காது, போயிட்டேனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆட்டோ சிட்டி ஃபுல்லாக நான் சுற்றி வரதுனால சொல்கிறேன், 50% தான் முடிஞ்சிருக்கு. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,32,417 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தகவல். தமிழகத்தில் அமலுக்கு வந்தது 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 39 மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு. விடுமுறை தினத்தை ஒட்டி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் உற்சாக குளியலில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகள்.
தேனி மாவட்டம் போடி அருகே பெய்த கனமழையால் கொட்டக்குடி கல்லாறு பகுதிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினத்தை முன்னிட்டு குடும்பத்தோடு வந்து ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் அதிகரித்த கூட்டம். அருவிகளில் குளித்தும் இயற்கை அழகை ரசித்தும் சுற்றுலா பயணிகள் குதூகலம். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸ் கைப்பையில் இருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கருணாஸின் விமான பயணத்தை ரத்து செய்து விசாரணை. தாம்பரம் மன்னிவாக்கம் அருகே மதுபோதையில் காரை ஓட்டிச் சென்று இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு சென்ற காவலர். மஞ்சள் வீரன் டிடிஎஃப் வாசன் மீது பாய்ந்த வழக்கு காவலர் மீது பாயுமா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. புல் போதங்க ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பாருங்க, கார் நீங்கள் ஓட்டலாமா? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நீங்கள் பண்ணலாமா? நீங்கள் பண்ணலாமா? நான் ஃபேமிலியோடு வந்துக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் ஏறி வந்தீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வண்டி ஓரம் கட்டலைன்னா நான் இன்னைக்கு செத்து இருப்பேன். சென்னையில் உள்ள புத்தூர் கட்டும் மருத்துவமனையில் குடிபோதையில் மாமூல் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள். விடிய ஆட்சியில் மதுபோதையில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழலில் 4 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்படும் கஞ்சாவை சோதனை சாவடியிலேயே பிடிக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா காவல்துறையினர். சிவகங்கை அருகே கோவில் கிடாவெட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த 8 வயது சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. விடியா திமுக ஆட்சியில் மின்வாரியத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் காதல் தகராறில் வீடு புகுந்து இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. பெண்ணின் அண்ணன் உட்பட 5 பேர் போலீசில் சிக்கினர். துறையூர் அருகே மனைவியை அம்மிக்கல்லால் அடித்து கொலை செய்த கணவன். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது அம்மிக்கல்லை போட்டு கொலை. ஈரோட்டில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து 7.5 லட்சம் ரூபாய் கொள்ளை. விடிய ஆட்சியில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். குடும்ப பிரச்சனையில் போரூர் ஏரியில் வீசப்பட்ட 3 வயது சிறுவனை மீட்ட பொதுமக்கள். மகனை ஏரியில் வீசிவிட்டு சென்ற கொடூர தந்தைக்கு போலீஸ் வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1500 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் மற்றும் மூலப்பொருட்கள் அழிப்பு. விடிய ஆட்சியில் காவல்துறை கள்ளச்சாராய கும்பலை பிடிக்க முடியாமலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பழுதடைந்த மோசமான நிலையில் காணப்படும் மின்மாற்றி மின்கம்பம். விடிய ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மின்சாரத்துறை எப்போது விழிப்புடன் செயல்படும் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சாய்ந்த நிலையில் உள்ள மின்கம்பத்தை கயிற்றால் கட்டி வைத்துள்ள மின்சாரத்துறை. இதுதான் விடியா திமுக அரசின் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே விடியா அரசு பேருந்தின் பிரேக் பிடிக்காமல் மற்றொரு பேருந்தின் மீது மோதிய அவலம். விடிய ஆட்சியில் தகர டப்பா பேருந்துகளின் செயல்பாடுகளால் அதிருப்தியடைந்துள்ள மக்கள்.
உசிலம்பட்டி அருகே பெண்கள் சீர்கொண்டு சென்றபோது பட்டாசு வெடித்ததால் நேரிட்ட விபத்து. 2 சிறுமிகள் உட்பட 8 பெண்கள் படுகாயமுற்ற சம்பவத்தின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. கனமழை மற்றும் சூறைக்காற்றினால் புவனகிரி பகுதியில் 20 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வரும் மின்வெட்டு. செல்போனுக்கு சார்ஜ் போட முடியாமல் பொதுமக்கள் அவதி. மின்வெட்டு என விடிய விடிய குறுஞ்செய்தி அனுப்பிய ஃபியூஸ் போன திமுக அரசாங்கம். மெசேஜ் அனுப்பாமல் மின்கோளாறை சீர் செய்ய மக்கள் கோரிக்கை. மேட்டூர் அடுத்த பன்னவாடி நீர்த்தேக்க பகுதியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் நந்தி சிலைக்கு வர்ணம் தீட்டிய பக்தர்கள். பரிசல் மூலம் நந்தி சிலை அருகே சென்று பார்த்து மகிழும் சுற்றுலா பயணிகள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. மாடூர் சுங்கச்சாவடியின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த போதிலும் 4 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 103.28 டிகிரி பாரன்ஹீட் பதிவானதால் மக்கள் அவதி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை உள்ளிட்ட மரங்கள் முறிந்து சேதம். மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் அவதி. சிக்கிம் மாநிலத்தில் முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் தலைமையிலான ஆட்சியை மீண்டும் அமைகிறது. 32 சட்டமன்ற தொகுதிகளில் 31 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது SKM கட்சி. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெமா காண்டு தலைமையிலான பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 60 சட்டமன்ற தொகுதிகளில் 46 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்த டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் திகார் சிறையில் சரணடைந்தார். தான் எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என சிறைக்கு செல்லும் முன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஆரஞ்சு வண்ண உடையில் கலக்கும் காஜல் அகர்வால். இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட புகைப்படங்களை கண்டு ரசிகர்கள் மகிழ்ச்சி.